வணக்க மாதம் 7ஆம் நாள். மரியன்னை மீட்பு திட்டத்தின் பங்காளி. உலகம் உருவாவதற்கு முன்னதாகவே மரியன்னை கடவுளால் திருநிலைப்படுத்தப்பட்டவர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முதல் கல்வாரி வரை அவரோடு பயணித்தவர். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் மரியாவுக்கும் பங்குண்டு. ஆண்டவரின் மீட்பு திட்டத்தை சரியான முறையிலே நிவர்த்தி செய்வதற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவள்தான் அன்னை மரியாள். திருவிவிலியத்திலே ஆண்டவருடைய பிறப்பு பெத்லஹேமில் அமைந்தது. அவருடைய பாதுகாப்பு எகிப்திலே அமைந்தது. அவருடைய வளர்ப்பு நாசரேத்தில் அமைந்தது. அவருடைய பகிரங்க வாழ்வு ஜோர்தானில் ஆரம்பித்தது. அவருடைய பயணங்கள் பற்பல இடங்களை நோக்கியதாக அமைந்தது. இந்த எல்லா இடங்களிலும் அன்னை மரியாவும் கூடவே பயணித்தவர். இயேசுவுக்கு தேவையானதை தேடி அவருக்கு பெற்றுக் கொடுத்தவர். கானாவூர் திருமணத்திலே அத்திருமண வீட்டுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசியவர். கல்வாரி அடியிலே இருந்து தனது வியாகுலத்தை வெளிப்படுத்தியவர். அவரது விண்ணேற்புக்கு பின்னதாக அப்போஸ்தலர்களோடு கூடவே இருந்தவர். இப்படியாக அன்னையின் பயணம் ஒரு தியாகம் நிறைந்த பயணம், அன்பு நிறைந்த பயணம், மனச்சஞ்சலம் இல்லாத பயணம், எல்லாவற்றையும் தனது மனதிலே இருத்தி வாழ்ந்து கொண்டு வந்த பயணம். நாங்களும் அன்னையைப் போல ஆண்டவரின் மீட்பு திட்டத்துக்காக பயணிப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பலவிதமான சவால்கள், இடர்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அன்னையைப் போல சகித்து அதை ஏற்றுக்கொண்டு வாழும் வரத்தை அன்னை மூலமாக இறைவனிடம் கேட்போம். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்கள்